ஹாய் டிசைனர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு அதிக பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, ஆரி வந்துட்டு ரெடி அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை ரெடி அளவுலேருந்து மறுபடியும் கொஞ்சம் ரைட் சைடு விட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்றது உங்களுடைய டவுட்டாக இருக்குது. இப்போது நான் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஷோல்டரை ரெண்டையும் ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஃப்ரண்ட் பகுதியை உள்ளே தள்ளி விட்டுருவோம். நம்ம விட்டுட்டு இப்போ கழுத்து மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி இங்கேயும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே இப்படி விரிச்சிட்டுலாம் கொண்டு போயிடக்கூடாது, கழுத்து அகண்டு போயிடும். இங்கேயும் கரெக்டாக வச்சு இதே மாதிரி இதுலேயே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு வரணும். ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கழுத்து வந்துட்டு இங்கே வந்துட்டு மீட் பண்ணணும். இதே மாதிரி வச்சு இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வந்துடணும், சரிங்களா? இதே மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரெடி அளவு, சரிங்களா? நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நெக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? நல்லா டார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது ரெடி அளவு அப்படின்றது இந்த லைன். டெய்லருக்கு வந்துட்டு கட்டிங் ஏரியா அப்படிங்கிறது இந்த இடத்துல கட் பண்ணி நம்மளோட ஆரி ஒர்க் போட்டிருக்கிற இடத்துல ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ இந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெடி அளவுலேருந்து 1/4 இன்ச் வந்துட்டு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு பண்ணணுமா அப்படின்றீங்க. அப்படி இல்லை சிஸ்டர். இப்போது இது ரெடி அளவு அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு கட் பண்ணுறது இந்த இடத்த தான் கட் பண்ணுவாங்க, சரிங்களா? நம்ம ரைட் சைடு வந்துட்டு ஸ்டிச்சிங்க்கு விட தேவையில்லை. ஏன்னா ரைட் சைடு நம்ம ஸ்டிச்சிங் விட்டு மறுபடியும் 1/4 இன்ச் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும் அப்படின்னா கழுத்து வந்து அகண்டு போயிடும், சரிங்களா? இப்போது ஸ்டிச்சிங்கான ஏரியா இந்த பாக்ஸ், அதாவது இந்த ரெடி அளவில் இருந்து இதுதான் ரெடி அளவு, சரிங்களா? அதுலேருந்து லெஃப்ட் சைடு நம்ம எந்த ஒர்க்கையும் பண்ணக்கூடாது, அது வந்து டெய்லருக்கு விட்டுறலாம். ரைட் சைடு நம்ம ரெடி அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ரெடி அளவுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டவுட்டையும் இதுலேயே நான் சொல்லிடுறேன். இப்போது டெய்லர் இங்கே கட் பண்ணிப்பாங்க, இங்கே வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. இங்கே ஸ்டிச்சிங் பண்ணி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ரெடி அளவுலேருந்து 1/4 இன்ச் தள்ளி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் இந்த லைனில் தான் வரும். டெய்லர் இங்கே கட் பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆரி செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுவே ரெடி அளவில் போட்டிங்க அப்படின்னா டெய்லர் இங்கே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அழகாக நம்மளோட செயின் ஸ்டிச்சிலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு டிசைன். புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெடி அளவுலேருந்து மறுபடியும் வந்து ரைட் சைடு நம்ம 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு விட தேவையில்லை. அந்தளவுக்கு விட்டோம் அப்படின்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னா கழுத்து அகன்றும் இல்லைங்களா? ஸ்டிச்சிங்க்கு அப்படின்றது இந்த பாக்ஸ்க்குள்ளே, ஓகேங்களா? இந்த டவுட் யாருக்கெல்லாம் இருந்தது இப்போ கிளியர் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.